இந்த வாட்ச் இப்படி இதெல்லாம் டிஜிட்டல் ஆட்டோமேட்டிக்கா வரும். எதையெல்லாம் நம்ப வேண்டிய அவசியமே இல்லை. ஃபஜ்ர் 2 விதமாக உதயமாகும். பெருமானார் சொல்றார் ஃபஜ்ர் ஒண்ணு சுபஹ் காதி. நீங்க ஒரு நாளைக்கு டெஸ்ட் பண்ணுங்க. காலையில இப்ப பாங்கு ஃபஜ்ருக்கு 5:20 சொல்றாங்களா, நீங்க ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சு நீங்க வாரம் போய் பாருங்க. திடீர்னு வெளிச்சமாகும். இதுதான் பொய்யான விடியல். திடீர்னு வெளிச்சமாயிட்டு மறுபடியும் இருக்காது. 2வது ஒரு தடவை விடியும். அந்த விடியல் தான் சுபஹ் சாதி. அப்போ ஃபஜ்ர் ஆரம்பம். எது வரைக்கும் தொழுகலாம் அப்படின்னா சூரிய உதயம் வரைக்கும். சூரிய உதயம் கணக்கு தெரியுமா இல்லையா? இப்ப இந்த ஃபஜ்ர் உதயம், சூரிய உதயம் இது டெய்லியும் மாறாது. இதனுடைய ஓட்டங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை சின்ன சின்ன சேஞ்ச் வரும். இதெல்லாம் பரிசோதனை பண்ணி தான் நம்மால டைமிங் சொல்லிக்கலாம். சரியா? அப்ப கியாமத்து வரைக்கும் மாறாத ஒரு வழிமுறையை பெருமானார் சொல்லிட்டாங்க. அப்ப சூரிய உதயத்தின் நேரத்துல தொழுக கூடாது. அதுக்கு முன்னாடி தொழுது. நிறைய பேரு ஃபஜ்ர்ல 4 ரக்காத் தான் நம்ம தொழுது. ஒண்ணு சுன்னத், இதோட வேற தொழுகைகள் இல்லை. இப்போ நேரம் நிறைய குர்ஆன் ஓதுங்க, திக்ர் செய்யுங்க, இல்ல நிர்பந்தமா பழைய கலா தொழுகையை நீட்டுவதா இருந்தா இது தொழுதுக்கலாம். சரி, ஃபஜ்ருடைய சுன்னத்து பெருமானாரினால் ரொம்ப முக்கியமா வலியுறுத்தப்பட்டது. அதுக்கான கடைசி நேரம் என்ன அப்படின்னா, நீங்க ஒது செஞ்சுட்டு உள்ள வர்றீங்க, வந்தா இமாம் 2வது ரக்காத்துக்கு ருக்குக்கு போயிட்டாரு. நாம சுத்தத்து தொழுதுக்கு போனா கிடைக்காது, ஜமாத்து கிடைக்காதுன்னா நீங்க வந்து சேர்ந்து தொழுது இமாம் சலாம் கொடுத்த பின்னாடி எந்திரிச்சு விடுபட்டதை தொழுது பரவ முடிச்சிடணும். பரவலுக்கு பிறகு சுத்தது கிடையாது. அதில் மிஸ் ஆச்சுன்னா மிஸ் ஆச்சு. கவா அப்படிங்கிறது பரவலுக்கு மட்டும்தான், எதுக்கு இல்ல? சுத்தத்துக்கு இல்லை. நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா சலாம் கொடுத்தோன்னு எதுவும் சுத்தத்து கொடுக்கலாம் இல்ல. ஒன்று. 2வது லோகருடைய நேரம் எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னா ஜவால்னு சொல்றாங்க. ஜவால்னு சொன்னா சூரியன் நடு உச்சிக்கு வர்றது. நடு உச்சிக்கு வர்றது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நாம போய் நின்று பார்த்தோம்னா நமக்கு நிழல் விழுது. அதான் நடு உச்சி. இதெல்லாம் கியாமத் வரைக்கும் மாற்றம் இல்லாத வழிமுறையை எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரியா? அந்த உச்சி சாய் உச்சி எங்க உதிக்குது சூரியன்? எங்க வந்து நிற்குது? நடுவு. எங்க சாயும்? மேற்க பாரு. இப்ப சாயம் போது நின்னீங்கன்னா உங்க நிழல் சின்னதான் தெரியும். சரியா? லோகருடைய நேரம் உச்சி சாய்ந்த பிறகு ஆரம்பம். இப்ப நமக்கு மனப்பாடம் 12:45 இல்ல, விரைப்பட்டிலிருந்து 12 வரும். சில நேரங்கள்ல 12:50 வரும். இதுதான் அந்த உச்சி சாய ஆரம்பித்ததுக்கு பிறகு லோகம் ஆரம்பம். எது வரைக்கும் லோகம் அப்படின்னா இந்த ஷாஃபியா தேவையா? இதெல்லாம் ஆராய்ச்சி தான், சண்டை கிடையாது. இப்போ ஷாஃபியா சொல்றாங்க ரொம்ப சிம்பிள் தான். ஒரு மேனாவை எடுத்துக்கோ, சூரியன் கிட்ட வைக்கி நிழல் விழுது. நிழல் பார்த்தீங்கன்னா இந்த பேனாவின் 1 மடங்கு நிழல் விழுந்துருச்சுன்னு சொன்னா லோகருடைய நேரம் முடிந்தது. அவ்வளவுதான். அதனாலதான் 3:45 ஷாஃபியில வாங்க சொல்றாங்க. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, ஒரு குச்சி பேனாவுடைய டபுள் மடங்கு இருக்கும். நீயே நின்னா 2 ஆல்மார் இருக்கும். ஒரு நிழலை பார்த்தா 2 ஆல்மார் இருக்கும். அது வரையும் நீங்க கொடுத்துக்கலாம். புரியுதுங்களா? அப்ப நமக்கு இப்ப அசுபடி வாங்க 5 மணிக்கு வருதா, லோகருடைய நேரம் முன்னாடி முடிஞ்சிடும். அசருடைய நேரம் தான் இப்ப தொடங்கும். இன் கேஸ் நம்ம எங்க போயிட்டோம் தவறிடுச்சு, அந்த வக்கத்துல தொழுகிறது தான் அதான். அதான் அந்த மாதிரி ஒரு நிர்பந்தங்கள் ஏற்பட்டுச்சுன்னா இந்த கடைசி நேரத்தில் என்ன செஞ்சிருக்கோம்? தொழுது. ஒருத்தர் தூங்கிட்டாரு, எந்திரிச்சு பார்க்கறாரு, காலையில 7:30 மணி. ஃபஜ்ர் முடிஞ்சு சூரிய உதயம்
அல்லாஹ் சொல்றாங்க எந்திரிச்சோம்னா தொழு. எந்திரிச்சோம்னா அப்ப நீயா வந்து சொல்லிக்கோ, நீயா வந்து சொல்லிக்கோ, தொழுது. ஏன்னா தூக்கத்தில் பட்டதுக்கெல்லாம் சொல்லுங்க கேட்க மாட்டாங்க. ஐயோ பட்ஜெட் நேரம் போயிடுச்சு. சில பேர் ஆராய்ச்சி பண்ணி தராவே இல்லைன்னா தராவே இல்லைன்னு சொல்ல நீ வாழவே முடியாது. குரானே இருக்கு தலா செய்யறதுதான். சரி, அசலுடைய நேரம் எப்ப முடியுது சொல்லுங்க? சூரியன் மறையும் நேரம். இந்த மறை நேரத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? மானத்தை பார்த்தாலே தெரிஞ்சது. சூரியன் மறைகிற நேரம், இந்த கடைசி நேரம் வரைக்கும் இப்ப நம்ம டைம் போட்டோம் இல்லையா? இப்ப 6:37 மதிப்புடைய மார்க்கு. நீங்க 6:30க்கு அசல் தொழுது. நீ தொழுது உனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் பண்ணிருந்தாரு, அசல் மட்டும் தொழுகலாம். புரியுதா? ஏன்னா அசலுக்கு பிறகு எதுவும் தொழுகக்கூடாது. எதுவும் ஜனாசா வந்துருச்சு நிர்பந்தம். நிர்பந்தமா இருந்தா அதுக்கு பதிலுக்கு வரணும். ஜனாசாவுக்கு ஆக வைக்காது. சிலருக்கு சட்டம் தெரியாது. இப்ப அசலுக்கு ஜனாசா வந்துருச்சுன்னா இவன் உட்கார்ந்து சொல்லக்கூடாது. அப்பொழுது சலாம் கொடுத்தோம்னா ஒரு சின்ன கோவம் ஜனாசா செஞ்சிருக்கோம். நமக்கு சட்டம் தெரியாதா? மனது தெரியாதவனுடைய வழி எதை பற்றி தாக்கி விடணும்? ஜனாசாவை பற்றி தாக்கி விடுது. அப்புறம் நீ சொல்ல தோடுதுக்கா சுகாதார போதிய மரணம் விட முடியாது. அசலுடைய கடைசி நேரம் எது? மகனுடைய வாக்கு சொல்ற நேரம். அதாவது சூரியன் மறைந்து இரு படர ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னா மதுரையுடைய நேரம் கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் நிற்கும். ஆனா மதுரைக்கு தாமதப்படுத்தாம தொழுது விடுங்கள் அப்படின்னு சொன்னதுனால நம்ம உடனே நினைச்சோம். சில ஹதீஸ்கள்ல மதுரைக்கு ஒரு பிரகாசம் வந்தது. நீங்க அரபு நாடுகள் அவங்க கேரளாக்கெல்லாம் போனீங்கன்னா மதுரைக்கு வாங்க சொன்னா உடனே கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க. 2 நிமிஷம் 3 நிமிஷம். இந்த 2 ரெக்கார்டு சொன்னது தொழுதுவாங்க. அனபியில அது இல்லை. ஆனாலும் அனபியோ ஷாபியோ மதுரையில தாமதப்படுத்தாம முதல் நேரத்தில் கொடுத்துருங்க. அதனாலதான் அப்படி நமக்கு ஒரு விஷயம் ஆயிடுச்சு அப்படின்னா மனசுல வச்சுக்கோங்க. ஒரு 40 நிமிஷம். இதுவும் டைம் எல்லாம் கிடையாது. மதுரையுடைய நேரம் என்பது அடிவானத்தில் செம்மேகம் மறையும் வரை. சூரியன் மறைஞ்சிருமா? சூரியன் மறைஞ்சிருமா? மறைஞ்ச பிறகு அடிவானத்தில் என்ன தெரியும்? செவ்வானது அப்படியே சவும கலரா அது மறைகிற மறைக்கும் மதுரையுடைய நேரம் இருக்கு. அதுவும் மறைஞ்சு கால்கள் ஏற்பட்டுச்சுன்னா இஷாவுடைய நேரம் ஆரம்பம். இந்த இஷாவுடைய நேரம் ஃபஜ்ர் வரைக்கும். இப்போ உங்களுக்கு வித்ல ஒரு டவுட் வரலாம். மொத்தம் ஒரு நாளைக்கு 17 ரக்காத் வரணும். வித்ல 3 ரக்காத். பெருமானார் சொல்வாங்க, உங்கள் தொழுகையில் கடைசி தொழுகையாக வித்ர் இருக்கட்டும். தொழுகையில கடைசியிலே வித்ர் இருக்கட்டும். ரமலானுடைய மாசத்துல ஜமாத்துடைய நன்மை கிடைக்கிறதுனால தொழுகிறோம். சில பேர் என்ன நினைப்பாங்க, வித்ர் தொழுதுட்டா வேற எதுவும் தொழுகக்கூடாது. இல்ல, வித்ர் தொழுதுட்டாலும் நம்ம மற்றது ராஜ்யத்துக்கெல்லாம் தொழுகலாம். ரமலான் அல்லாத காலங்கள்ல ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, நான் ராஜ்யத்துக்கு எந்திரிப்பேன் ஷோ அலாரம் வச்சு கரெக்டா 4 மணிக்கு எந்திரிச்சிருவாங்க. அது அவருடைய பழக்கம். அவர் என்ன செய்யணும்னு சொன்னா இஷா தொழுத பிறகு வித்ர் தொழுக கூடாது. அவர் எந்திரிச்சு ராஜ்யத்தை தான் தொழுதுட்டு 8 4 8 12 தொழுது முடிச்சுட்டு கடைசியா என்ன சொல்லணும்? வித்ர் தொழுதுட்டு அந்த நாளை நிறைவு செய்வார். இதான் சொல்றது. இல்ல நான் எந்திரிக்க மாட்டேன்னா தெரியல, எந்திரிச்சா தாக்கி தொழுதுவேன், இல்லைன்னா தொழுக மாட்டேன்னு சொன்னா அவருக்கு சிறப்பு என்னன்னா அப்பப்ப வித்ர முடிச்சுட்டு போயிருக்கு. சரி, எந்திரிச்சு நீங்க தாக்கி தொழுதீங்க, இதை ரிப்பீட் பண்றோமா அப்படின்னா பண்ண வேண்டியது இல்ல. இந்த நேரங்கள் அல்லாஹ்வினால் தீர்மானிக்கப்பட்டது. அதுல கால ஓட்டங்களை வச்சு உலமாக்கள் ஆராய்ச்சி செஞ்சு இப்ப நவீன கருவிகள் எல்லாம் அது அப்படித்தான் செட்டப். இப்படி டிசம்பர்ல இருக்கும், சூரிய இப்படி வரும். இந்த டைமிங் இருக்கா இல்லையா, ரொம்ப இல்லைங்க. மொத்தமாவே ஒரு 8 நிமிஷத்துக்குள்ளதான் டிஃபரெண்ட் வரும். இல்ல 30 நிமிஷம், 1/2 மணி நேரத்துக்குள்ளதான்
டிஃபரெண்ட் வரும். நீங்க தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லா எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்க, சென்னைக்கு போனா நமக்கு அவங்களுக்கும் 13 நிமிஷம் வித்தியாசம் இருக்கும். அவங்க சில நேரத்துல பார்த்தா அவங்க பதில் தொழுதுட்டு இருப்பாங்க, நம்ம அப்பதான் சொல்லி கொடுத்துட்டு வெளியே வருவோம். ஆனா மேற்கே செல்ல செல்ல நாடுகள் மாற மாற 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் இந்த வித்தியாசங்கள்லாம் வருதா இல்லையா? இப்போ கொஞ்சம் அதிகம் கொஞ்சம் கசக்கி பார்த்தோம்னா ஒரே மாதிரி பிறை, ஒரே மாதிரி நோம்பு, ஒரே மாதிரி திருநாள் வைக்க அங்க சூரியன் ஒரே மாதிரி நைட்டா இருக்கும். அப்ப அவங்களுக்கு எப்ப பிறந்ததையும் நாம எப்ப பிறையை பார்க்கறது. அமெரிக்கா அவர்களுடைய பிறையை ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு பிறநாள் நைட்ல தான் பண்ணாங்க. சரியாலியா இல்லையா? கொஞ்சம் அறிவையும் கொஞ்சம் விசாலமாக்கியும் அது எல்லாமே சயின்ஸ் எல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னதான். அது ஒரு தனி ஒரு பாடமே இருக்கு. நம்ம ஊர்ல நம்ம சொன்னோம் இல்லையா, என்னங்க அமாவாசை, பாட்டியம்மா, பௌர்ணமி, இதெல்லாம் சயின்ஸ் தான். இது அவங்க மூட நம்பிக்கைக்கு எடுத்துட்டாங்க. அமாவாசை வராம பிறக்காது. அதனுடைய டைம் என்ன, கால அளவுகள் என்ன, இங்க சூரிய உதயம் எத்தனை மணிக்கு, பாலக்காட்டுல எத்தனை மணிக்கு, காசர்கோடுல எத்தனை மணிக்கு. நீ ஒண்ணு அல்லா கிடையாது, அவன் தான் அல்லா. அவன் கரெக்டா போட்டு கொடுத்துருக்கான். அவன் சொன்ன மாதிரி கேட்டுட்டு இதுதான் வாட்சி இருந்ததோ இந்த சொல்ல காலத்துல வாட்சி இல்லை. எப்படி சொல்லுறாங்க, விழா நிறுத்தி மாற்ற சொன்னாங்க. விழா நிறுத்தி காரணம் தப்புவானது. கரெக்டா இவங்க வச்சிருப்பாங்க சொல்றாங்க. எப்படிங்க கேட்டா, இல்ல இவரு கண்டு தெரியாத அப்துல்லா உண்மை மருத்துவர்கள் எல்லாம் 14 மோதினாரா இருந்தார். கரெக்டா எப்படிங்க வாங்க சொல்றீங்கன்னா அவர் சொல்வாரு, சொர்க்கத்தின் வாங்கை கேட்ட பிறகுதான் பூமியில் நான் வாங்க சொல்றேன். அதற்கு தக்குவா. சொர்க்கத்துல வாங்க சொல்றதை கேட்டாலும் நமக்கு தக்குவா இல்லை, தக்குவா தான். நமக்கே டைம்ல எதுன்னு தெரியாது. அதனாலதான் விழாக்கள் எல்லாம் வச்சுட்டாங்கன்னா மக்கள் மார்க்கத்துல இருந்து ரொம்ப தூரமா போன உடனே அவங்க மார்க்கத்தை சோதிக்கிறதுக்கு என்ன பண்ணாரு தெரியுமா, திடீர்னு நான் 10 மணிக்கு வாங்க சொல்லிட்டேன். இதுக்காக 10 மணிக்கு வாங்க சொல்லி விட்டாரு. 10 மணி வசதி போட்டான். அப்பதான் விழா கேட்டாங்க, ஏன்னா ஒவ்வொருக்கு வாங்க சொல்லும்போது ஒருத்தர் வரமாட்டீங்களே, 10 மணிக்கு வாங்க சொல்ல மாட்டீங்களே, தப்பா சொல்லிக்கிட்டீங்களா, இந்த உணர்வு உனக்கு இருக்கு இல்ல. அவ சரியா சொல்லும்போதே வரல. நம்ம போது சொல்லி நாளைக்கு காலம் ஒரு 10 மணிக்கு அடிச்சு விடுவோம். தொழுதால 10 பேர் வந்துருவான். அது எப்படி சொல்லலாம் அப்படின்னு அவனையெல்லாம் கட்டி வச்சு நீ ஏன்னா ஒதுக்கு யோசிக்கணுமா இல்லையா நம்ம மார்க்கம். அதனால மார்க்க விஷயங்கள் மிக தெளிவானது. குழந்தைக்காக நாம் அமல் செய்யறதெல்லாம் தோல்வி செய்வாங்க.